டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 5வது நாளாக நடைபயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் அங்கு விவசாய நிலங்களை கைப்பற்றி அறிவுசார் நகரம் உருவாக்கப்படுவது தொடர்பாக பொதுமக்களின் குறையை கேட்டறிந்து வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 5வது நாளாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று நடைபயணத்தை மேற்கொள்கிறார். குறிப்பாக பெரியபாளையம் அருகிலே அவர் தற்போது நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த பகுதியில் அறிவுசார் நகரம் கொண்டு வரப்போவதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை அமைக்கக்கூடிய பணியை அந்த இடத்தை ஆய்வு செய்து அந்த இடத்தில் பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் அவர் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக அந்த பகுதி மக்கள் இந்த இடத்தில் அறிவுசார் நகரம் கொண்டு வருவதற்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். காரணம், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், ஆரணி ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதிகள், அருகே இருக்கக்கூடிய ஏனம்பாக்கம், கல்பேடு, அவேஜிப்பேட்டை, எர்ணாகுப்பம் உள்ளிட்ட பகுதிகள் முழுக்க விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள். சுமார் 1703 ஏக்கர் பரப்பளவிலான இந்த விவசாய நிலங்கள், அதாவது 3 போகமும் நெல் விளையக்கூடிய நல்ல நிலங்கள் அவை. அவற்றை அழித்துவிட்டு அந்த இடத்தில் அறிவுசார் நகரம் கட்டுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே தமிழக அரசு வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அதனை அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த இடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்பது என்னவென்றால், அறிவுசார் நகரம் தென் மாவட்டங்களிலோ அல்லது கொங்கு மாவட்டத்திலோ இது போன்ற இடங்களில் கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லை, அல்லது விவசாயத்திற்கு தேவையான நிலங்கள் அல்லாத வேறு இடத்தில் கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுவிட்டு விவசாய நிலங்களை அழித்து அந்த இடத்தில் அறிவுசார் நகரம் கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாமக உங்களுக்கு துணை நிற்கும் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவுசார் நகரம் என்பது தமிழ்நாட்டின் உயர்கல்வி வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கியம் என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருப்பதாகவும், அதே நேரத்தில் அதனை வேறு இடத்தில் கொண்டு வர வேண்டும் எனவும் அன்புமணி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அவருடைய நடைபயணம் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.